Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays. Type 1 house. வேலூரில் மட்டும் இத்தனை பேரா? மீண்டும் தலை தூக்கும் கொடிய நோய். அலர்ட் செய்த மாவட்ட கலெக்டர். தொடர்ந்து டெங்கு அவுட்பிரேக் குறைக்கிறது நாங்கள் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் முழு மூச்சோடு வேலை செய்கிறோம். வேலூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றி வருபவர் சுப்புலட்சுமி. இவர் கலைஞரின் கனவு இல்லம் என்ற திட்டத்தில் பணிகள் அனைத்தும் முறையாக நடைபெறுகிறதா என்று ஆய்வு செய்ய நேரடியாக பணிகள் நடைபெறும் இடத்திற்கு அதிகாரிகளுடன் சென்றார். சின்னசேக்கனூரில் தொடங்கிய ஆய்வு பணியானது தெல்லூர், ஜாமல்புரம், உசூர், புலிமேடு ஆகிய பகுதிகள் வரை நடைபெற்றது. கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் வீடுகளை கட்டும் ஒவ்வொரு பயனாளிகளின் வீடுகளுக்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி ஆய்வு செய்து அதிகாரிகளிடம் கலந்துரையாடினார். தொடர்ந்து பயனாளிகளுக்கு எழுந்த சந்தேகங்களையும் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி விளக்கி கூறினார். இதனிடையே உசூரில் செய்தியாளர்களிடம் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி பேசினார். அப்போது அவரிடம் அண்டை மாநிலமான கர்நாடகாவில் டெங்கு தொற்று நோயாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வேலூரில் டெங்கு காய்ச்சல் பரவல் எப்படி இருக்கிறது என்று கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, வேலூர் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும், டெங்கு காய்ச்சலுக்கென்று வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் 10 படுக்கைகளுடன் தனி வார்டு செயல்பட்டு வருவதாகவும் தகவல் தெரிவித்தார். தொடர்ந்து பேசியவர், இதுவரை வேலூர் மாவட்டத்தில் மொத்தமாக 69 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இருந்தபோதும் டெங்கு தடுப்பு நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் முழு மூச்சுடன் செயல்படுத்தி வருவதாகவும் ஆட்சியர் சுப்புலட்சுமி விளக்கம் அளித்தார். வேலூர் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கையானது 50ஐ கடந்து சென்றுள்ளதால் மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று சுகாதாரத்துறையைச் சேர்ந்தவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். வடகிழக்கு பருவமழையும் தொடங்க உள்ளதால் டெங்குவின் பாதிப்பு மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. மாவட்டம் முழுவதும் மருத்துவ கண்காணிப்பை தீவிரப்படுத்தவும், குறிப்பாக வீடுகள் தோறும் கண்காணிப்பை முன்னெடுக்கவும் மாவட்ட நிர்வாகம் மூலம் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்களும் டெங்கு அறிகுறிகள் இருந்தால் விரைந்து அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சலால் 69 பேர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருப்பதாக மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி விளக்கம் அளித்துள்ள நிலையில், வரும் காலம் வடகிழக்கு பருவமழை என்பதால் மாவட்ட நிர்வாகம் கவனமுடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 6 மனு பெண்டிங்ல. இந்த 2 தகவலும் அதே மாதிரி டெங்கு கேஸ் நம்ம மாவட்டத்தில் 69 கேஸ். பட் தொடர்ந்து டெங்கு அவுட்பிரேக் குறைக்கிறது நாங்கள் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் முழு மூச்சோடு வேலை செய்கிறோம். இருக்கு நம்ம வேலூர் இது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில வார்டு இருக்கு. 10 பெட். திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை. டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். வெளுத்துக்கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.